நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. ஒரு காலத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பு மாதிரியே மக்களுடைய வாழ்க்கையும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்க மக்களுடைய வாழ்க்கை மாதிரியே சினிமாவும் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஒரு சினிமாவில் வசனமே பேசாமல் உட்காந்துருக்காங்க எல்லாரும். என்னடானா பூரா ஆக்ஷன் தான். காரணம் வாழ்க்கை முறை அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஆள் லீவ் லெட்டர் எழுதியிருந்தாங்க. யார்? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய பதவியில் இருக்கார். அவர் எழுதியிருக்கார் லீவ் லெட்ரு. ஏன்னா இன்றைக்கி ஆங்கிலத்தில் லெட்ரு எழுதுறது பெரிய கஷ்டம். தமிழில் நல்லா படிச்சுட்டு வந்துடுறேன், ஆங்கிலத்தில் ஏதோ இங்கிட்ட அங்கிட்ட பேசி பழகிடுறாங்க. எழுதுறது பெரிய கஷ்டம். ஒருத்தர் எம்ஏ எம்ஃபில் படித்தவர் அவங்க கம்பெனியில் இருக்க ஒரு எம்டிக்கு லெட்ரு எழுதுகிறார். என்ன லெட்ரு எழுதுகிறாருன்னா, மகளுக்கு மேரேஜ் வச்சுருக்காராம், அதுக்காக 2 நாள் லீவ் வேணும்னு எழுதுகிறார். ஐ ஆம் மேரியிங் மை டாட்டர், ஸோ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days. நான் என் மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன், அதுக்கு 2 நாள் லீவு குடியான்னு எழுதியிருக்கேன். இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்கேன்? ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சன்ஸ் மேரேஜ். என்னுடைய மகனுடைய மேரேஜினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எழுதுகிறேன். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவருங்கிறத எடுத்துவிட்டு மகனோட மேரேஜை பிட்டிங் போட்டான். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சன்ஸ் மேரேஜ், ஸோ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 5 days. இன்னொருத்தன் ஐ ஆம் கோயிங் டு மை ஓன் வில்லேஜ் டு சென்ட் மை லேண்ட் வித் மை ஒய்ஃப் அப்படின்னு எழுதுகிறேன். நான் என் சொந்த ஊருக்கு போய் என் நிலத்தையும் என் மனைவியும் விற்றுட்டு வரலான்ட்டு போகிறேன்ட்டு அதுக்கு 15 நாள் லீவு கேட்குறேன். அவங்க மேனேஜர், ஏன்டா லேண்டை விற்கலாம், மனைவியை ஏன்டா போய் விற்க போகிறேன், அதை எவன்டா போய் வாங்க போகிறேன், அதை என்கிட்ட ஏன்டா சொல்லிட்டு போய் விற்க போகிறேன்ட்டு அந்த ஆள் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ் டு சென்ட் மை லேண்ட் வித் மை ஒய்ஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்கான்னா, மை மதர் இன் லா டைடு, ஐ ஆம் த சோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ஸோ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 5 days. எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, அதுக்கு முழு காரணம் நான் தான், அதனால் எனக்கு 3 நாள் லீவு கொடுங்கங்கிறேன். அது என்ன நினச்சி எழுதியிருக்கான்னா, மாமியார் இறந்ததுக்கு இவர் தான் எல்லா வேலையும் போய் செய்யணுமா, அதை அப்படி எழுதியிருக்கேன் அந்த லட்சணத்தில். அதனால் ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது எழுதுறது எவ்வளோ கஷ்டங்கிறத நம்ம யோசிக்கணும். வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உயரம் கொஞ்சம் இறங்கிவிட்டால் ஊரே உன்னை மிதிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரிங்கய்யா. நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறப்ப எல்லாரும் தான் மதிச்சாங்க, என் தாய் அப்பனையும் கூடி எல்லாரும் நல்லா பார்த்தாங்க ஐயா. 15 வயசுல எனக்கு ஒரு சின்ன ஒரு விபத்துனால என் கையை இழந்த. அப்போ என்னைய எப்படியெல்லாம் பேசுனாங்க என்னெல்லாம், நான் அது அந்த வலி எனக்கு மட்டும்தாங்க ஐயா புரியும். நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ வேதனை. நான் சொன்னால் நீங்கள் காதில் மட்டும் கேட்க முடியும், ஆனால் அது பட்ட கஷ்டமோ அவ்வளவு ஆலமரத்தில் ஆணி பதிஞ்ச மாதிரி. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? இந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்குதுங்க ஐயோ. வண்டியில் சக்கரை 1 சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இந்த வண்டி நல்லாவே ஓடிட்டு இருக்குது. அது எதனால தெரியுங்களா ஐயா? மன வலிமையினால தான். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மன வலிமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடலை பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ இருக்குங்க ஐயா, ஆனால் அதில் எந்த ஒரு வலிமையும் கிடையாதுங்க. குண்டூசி வச்சு தான் இந்த சமுதாயம் எங்களை குத்திக்கிட்டு இருக்குது. பூராமே குண்டூசி எங்களை ஏற்றி இருக்குது, அதோட வலி தான் அதிகமாக இருக்குது. உடலில் எந்த ஒரு வலியும் கிடையாது. நாங்கள் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வந்ததுமே எனக்கு அந்த குண்டூசியால் குத்தப்பட்ட வலி தான், மன வலிமை தான் என்னை இந்த மேடைக்கு ஏற்றி இருக்குது. நான் அவ்வளோக்கு ஒன்று படிக்கல, 15 வயசுலேயே கையை இழந்துட்டேன். கையை இழந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் 3வது மாடி கட்டடத்தில் படுத்துட்டு இருக்கிறேன். என் தாயும் தந்தையும் ஓடி வந்தாங்க.
வந்து என் தந்தை என்னை கட்டிப்பிடிச்சி அழுதாங்க. தங்கத்தை இழந்தா மீட்கலாம், அங்கத்தையே இழந்துட்டியே, நான் எப்படி உனக்கு மீட்டு கொடுப்பது அப்படின்னு ஆதங்கச்சு எங்கள் அப்பா சொல்லி அழுதாரு. எனக்கு அதை புரியக்கூட தன்மை கூட கிடையாதுங்க ஐயா. அந்த ஒரு வழி வந்து வாழ்க்கையில நான் எந்த ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பிறக்க போகிற எந்த ஈய எறும்புக்கும் கூடி வரக்கூடாதுங்கிற ஒரு வழிதான் என்னோட மரண வழி. ₹10 பிஸ்கட்டுக்கு கட்டை வாங்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க ஐயா. வந்து என்ன கேட்டாங்க தெரியுங்களா? அந்த வழி எனக்கு எங்கள் அப்பா அம்மா கண்ணீரை பார்க்குறப்ப அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அழுகாதீங்க, நான் வந்து எனக்கு கையெல்லாம் போகலை, அந்த கை போகலையே எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுங்க ஐயா. அந்த நம்பிக்கை ஆண்டவன் நான் முதலே கும்பிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை வேணும். 3, அதாவது எனக்கு 2 கை பத்தாது, 2 கை இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, தன்னம்பிக்கைன்னு ஒன்று வேணும். படிப்பு வர மாட்டேங்குது, வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம்னு இப்படி சோர்ந்து போயிடும், ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கல. தன்னம்பிக்கைன்னு ஒன்று வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இந்த எனக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அந்த வலது கை போகையில் தன்னம்பிக்கைங்கிறது எனக்கு கூடயே வந்துருச்சுங்க ஐயா. அந்த தன்னம்பிக்கை இருக்கையில் அந்த அம்மா வந்து கேட்டாங்க ₹10 பிஸ்கட் அந்த பெட்டு மேலே வச்சுட்டு, இவன் நீ ஒரு கையோடு இருக்கிறத விட செத்துருந்த கிறகமே தொலையு தோ, இனி இது கண்ணில் வாக்கணுமே நீங்கள் 2 பேருமே அப்படின்னு கேட்டாங்க. அப்பத்தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னு தெரியுங்களா? ஆமாம், நம்ம நம்பிக்கை இருந்து என்ன பண்ணுறது, உலகமே இப்படித்தான் பேசு அப்படின்னு நினச்சேங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பெட்ரோலெல்லாம் விட்டு காலி பண்ணிட்டு பாத்ரூம் போகிற அது இதுன்னு எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் 4வது மாடி கட்டடம் ஏறிட்டேன். சரி, நம்ம இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், நமக்கு சாவு தான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் 4வது மாடி கட்டடம் ஏறினேன். செக்யூரிட்டி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என் தாய் வந்து எல்லாம் எங்கள் அப்பா வந்தார். வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் பாஷையில் எடுத்து விட்டாரு. சாமி இங்கே வா, நாங்கள் இருக்கிற உனக்கு முடியாது என்று முடங்கிவிட்டால் சிலந்தையும் உன்னை சிறை பிடிக்கும், முடியும் என்று நீ எழுந்து நில், உனக்கு எரிமலையும் வழிகாட்டுன்னு சொன்னாருங்கய்யா. அதே ஒரு பாஷை தான் என்னை இன்னைக்கு வழி நடத்திருக்குது. என் தாய் தந்தை கொடுத்த ஊக்கம் தான் என்னை வழி நடத்திட்டு இருக்குது. ஐயா, உங்களை மாதிரி ஒரு மல்யுத்த வீரர் இருக்கார் சரிங்களா ஐயா? அவர் டெய்லி 10 முட்டை 2 கோழின்னு சாப்பிட்டு நல்லா உடம்பை தேட்டி வச்சுருக்காரு. இந்த வருஷம் அவரை தான் சாம்பியன் ஆகிறாரு. அதே இன்னொரு வருஷம் கழித்து பார்த்தா அவர் தோற்று போயிடறாரு. அடுத்த வருஷம் சாம்பியனாரு, அடுத்த வருஷம் தோற்று போயிடறாரு. இப்படியே அந்த வெற்றி வந்து தோல்விகளாகவும் மாறுது, வெற்றியாகவும் மாறுது. அதாவது உடல் வலிமையால் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது ஒரு தற்காலிக வெற்றியாக அமையுமே தவிர அது என்னைக்கு நிரந்தரம் அமையாது. ஐயா, இன்னைக்கு நம்ம 2016வது வருஷத்தில் இருக்கோம். நம்ம ஒரு 68 வருஷம் பின்னாடி நோக்கி போவோம். நம்ம நாட்டோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி இருக்காருங்க. அவரை பார்த்துட்டு 2 ஆங்கிலேயர் கேட்டாங்க, ஏன்பா நீ ஒரு பீரங்கோட சத்தத்துக்கே கேட்டாலே நீ செத்து போயிடுவேன்னு. பக்கத்தில் இருந்து ஆங்கிலேயர் சொன்னார், சும்மாறா அவர் காதல் கீது கேட்டுற போகுதுன்னு. ஒரு பீரங்கி என்ன 1000 பீரங்கி வேணும்னால் கொண்டு வா, அது எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான இது அவர்கிட்ட மன வலிமை இருக்குன்னு சொன்னாருங்கய்யா. இன்னைக்கு எல்லாரும் காந்தியடிகள் மகாத்மா என்று அழைக்கிற காரணம் அவர் மன வலிமையோட போராடினாலதாங்கய்யா. உடல் வலிமையோட போராடிந்தா 1950 சுட்டுக்கொண்ட காந்தியை 1920 சுட்டிருப்பாங்க. ஐயா, தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி இருந்தார். மிகப்பெரிய பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி வெறுமையிலோட வேட்டியை கட்டிக்கிட்டு நிற்கிறார். அப்போ அந்த பிரிட்டிஷ் கேப்டன் சொல்கிறாரு, இவ்வளவு பீரங்கியில் ஒரு சின்ன பீரங்கியை இப்படி தட்டினா அந்த கிழவன் சுண்டா அப்படியே பீஸாக போயிடுவார் ஐயா. இந்த கிழவனுக்கு போய் இவ்வளோ பெரிய பீரங்கி படையை வச்சுக்கிட்டு நம்ம பயப்படுறோமே அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னொரு சீஃப் கேப்டன் சொல்லியிருக்காரு, 10,000 பீரங்கிகள் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய தைரியத்தை அந்த பெரியவர் மனதிலே சத்தியாகிரகம் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்ட தத்துவத்தை மனதில் வச்சிருக்காரு. இது 10 லட்சம் பீரங்கியை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போரிட முடியாதுன்னு சொல்லி காந்தியினுடைய மன வலிமைக்கு கிடைத்தது தான்
நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சுதந்திரமான பேச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி இருந்தார். அவருக்கு என்ன பிரச்சனைனா நார்கோலெப்சிங்கிற ஒரு வியாதி. நல்லா பேசிகிட்டு இருப்பார், தொப்புன்னு கீழே விழுந்துருவார். இப்படி இருந்தால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கய்யா? ஆனால் அவர் இது எல்லாத்தையும் மீறி 22 ராத்திரி நல்லா கண்ணு முழிச்சு இன்றைக்கி இந்த லைட்டுங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சனால தாங்க உலகம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை மட்டும் தரல, ஒவ்வொருத்தருக்கும் மன வலிமையும் சேர்த்து கொடுத்துருக்காருங்கய்யா. ஐயா உங்ககிட்ட கேட்குறேங்கய்யா, நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது பொத்துன்னு அவர் மாதிரி விழுந்துட்டா நீங்கள் பண்ணுறது? தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பொத்துன்னு விழுந்துட்டா யாராவது தண்ணி தெளித்து எழுப்புவாங்களான்னு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அல்லது யாராவது டீ வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்ப்பேன். வேறு என்ன செய்ய சொல்கிறேன் என்னைய? அதாவதுங்கய்யா, நான் சொல்ல வர்றது என்னென்னா, தீர்ப்பு சொல்வதற்கே உதவி புரியாத உடல் வலிமை வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிப்பதற்கு எப்படி உதவி புரியும்? ஹெலன் கெல்லர், உங்களுக்கு யாருக்கு தெரியும் தெரில, அவர் ஒரு அமெரிக்கக்காரரு. அவர் மல்டி டிசபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரால் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, 2 கால்களும் அவருக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் அவர் மனசை மட்டும் விடலை. இன்றைக்கி பிரெய்லி, பார்வையற்ற ஒவ்வொரு மாணவனும் படிக்கக்கூடிய பிரெய்லிங்கிற எழுத்தை அவர் நல்லா படித்தார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு தொடர்புணர்வு ஜாஸ்தி. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக தொட்டு பார்த்து இதுதான் அந்த பொருள்னு நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்றைக்கி சென்ட்ரல் அமெரிக்கன் லைப்ரரியில் அவர் மெம்பராக இருக்கார். யாராவது நார்மல் பர்சன் இன்றைக்கி புக் எடுத்து படிக்கிறோமா ஐயா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்கய்யா, காரில் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உடல் வலிமை உழவும். வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வதற்கு மனவலிமை மட்டும்தாங்கய்யா உயரும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. என்னோட அவுட்லுக் பார்த்து உங்களுக்கு என்ன யார் மாதிரி தெரியுதுங்க ஐயா? உங்களை பார்த்தா எனக்கு கண்ணாடியை கழட்டினீங்கன்னா விஷால் மாதிரி இருப்பீங்க பார்க்குறது. ஓகே, இப்போ போட்டுட்டேன். இப்போ கண்ணாடி போட்ட விஷால் மாதிரி இருக்கீங்க. ஓகே. நான் நினச்சா ஒரு போலீஸ் அதிகாரி ஆகலாமா? சர்வசாதாரணம் ஆகலாம். முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நெப்போலியனுடைய பிரின்சிபல் தான், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அண்டர் த சன். முடியாது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலே கிடையாது என்று சொன்ன நெப்போலியனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை மனசில் வச்சிங்கன்னா முடியாதுங்கிற வார்த்தையை வாழ்க்கையில் உங்களுடைய அகராதியிலே இருக்காது. ஐயா, மாற்றுத்திறனாளியான நான் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பணிக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அதாவது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்பாங்க. அந்த படிப்பை படிக்கிறேன்னா என்னால் போலீஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண் பார்வை குறைவு, அதனால் நீ போலீஸ் ஆக முடியாது அப்படின்ட்டாங்க. இது ஏன் தப்பாயா? அது மட்டும் இல்லையா, ரோல் மாடல்னு எடுத்துட்டா நீங்கள் யார் வைப்பீங்க? எனக்கு ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரோல் மாடலாக இருந்த என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் ராமசாமி, பெரும்புலவர் ராமசாமி தான் எனக்கு இன்னைக்கு பேச்சுக்கு ரோல் மாடலாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இன்னைக்கு 93 வயதோட திருக்காட்டுப்பள்ளி என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு என்னுடைய தமிழாசிரியர், என்னுடைய குருநாதர். மகிழ்ச்சி ஐயா. இதே மாதிரி மக்களை பார்த்து கேட்டேன்னா ரோல் மாடலாக யாரை வச்சுருக்கீங்கன்னா, நடிகரில் சொல்லுவாங்க நான் ஒரு சூர்யா ஃபேன், நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படிம்பாங்க. பட் நான் இங்கே சொல்கிறேன், நான் சைலேந்திர பாபு ஏசிபியாக இருந்த கோவை மாவட்டத்துக்கு இருந்தார், அவரோட ஃபேன். நான் தீவிர ஃபேன். அவரோட உடையை ரசித்தேன், நடை, நிற்கும் நின்றார்னா அதை ரசிப்பேன், பேசினார்னா அதை ரசிப்பேன். இப்படி அவர் ஒவ்வொரு நொடியிலையும் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாமே ரசிச்சேங்கய்யா. அதே மாதிரி தான் போலீஸ் திரைப்பட நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரிக்கு நான் ரசிகன்னு சொன்ன ஒரே ஒரு இளைஞன் நீ தான். உண்மையிலே ஐயா, அந்த போலீஸ் இது ஆம்பிஷன் தான் என்னால் இது பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்ட்டு தான் நான் என்னோடய ஆம்பிஷனவே மாற்றிட்டேன் ஐயா. அதாவது பார்வை இல்லை, உன்னால் போலீஸ் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் மாற்றுத்திறனாளி, என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட
குறைகளெல்லாம் தீக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ராமகிருஷ்ணா கல்லூரியில் அப்ளை பண்ணி படிச்சுட்ருக்கேன் ஐயா. அது போக கிரிக்கெட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுவேன் ஐயா, பிளைண்டு கிரிக்கெட் மேட்ச். நான் என்னை சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் லிவின் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க ஐயா. அதே மாதிரி தான் கிரிக்கெட்டுக்கும் போவாங்க, என்னையும் கூப்பிட்டு போவாங்க, வாடா மச்சான் போய் விளாட்லான்னு. பட் நானும் இன்ட்ரெஸ்டாக போவேன், ஷூ எல்லாம் போடுவேன், க்ளவுட்ஸ் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் அங்கே போகும்போது என்னை மச்சி நீ ஓரத்தில் உட்காருன்றுவாங்க. அவங்க மேலே தப்பு இல்லையா, ஏன்னா அவங்க என் ஃப்ரெண்டுக்கு உடலில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்ட்டு அவங்க என்னை ஓரம் கட்டி ஒதுக்கிக்கிறாங்க. பட் உடல் வலிமையில் எனக்கு நல்லா இருந்ததுன்னா என்னால் 6-4 அடிக்க முடியலினாலும் டொக்கு வச்சுனாச்சும் விளையாடுவேன் ஐயா. கண்டிப்பாக சாமிஜிகிட்ட போய் கேட்டேன் ஐயா, இந்த மாதிரி மன வலிமை மட்டும் வச்சுட்டு நான் எனக்கு எல்லாம் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நான் போனேன் ஐயா. சாமிஜி சொன்னார், மரக்குத்தி இருக்குல்ல ஐயா, அதை பார்க்க சொன்னார். சரி சாமிஜி கூட உட்காந்து நான் பார்த்தேன். அவர் மரம் கொத்தி என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு டிக்கெட்டுக்கு சவுண்ட் மட்டும் தான் கேட்டுது, அது கொத்திகிட்டே போச்சு. நான் என்னய்யா இந்த மாதிரி மரம் கொத்திகிட்டே இருக்கு அப்படின்னு. அது உணவுக்காக தினத்துக்கு உழைக்குது, அதே மாதிரி நீயும் உழைச்சினா தான் உன் உடல் வலிமையை கொண்டு நீ உழைச்சா தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன்னு சொன்னார்யா. அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கியா, நாளை நாளை என்று நினைத்தால் இன்றை இழக்காதேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மன வலிமை கொண்டவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் உடல் வலிமை கொண்டவங்களுக்கு இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலயா, உடல் வலிமை கொண்டு நீ இப்போ முயற்சி பண்ணினா நீ நினச்சதை அடைவ. நான் கேரளாவில் பிறந்து எனக்கு 1.5 வயசில் அந்த போலியோ, இது ஒரு வைரஸ் அட்டாக். இந்த வைரஸ் அட்டாக்குனால தான் போலியோ சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ்ன்றது என்னோட இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட அனைவருமே, என்னோட நண்பர்கள் அனைவருமே வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதுக்கு அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஐ மீன் யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இத்தனை பேரும் பேசுனாங்க மன வலிமையை நினச்சிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தான். மன வலிமை இருக்கட்டும், தப்பு இல்லை, நல்லது தான். அது நினச்சிட்டு ஓரமாக உட்காந்தானா உன்னோட எலும்பிலிருந்து உன்னோட தசைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நீ உன்னால் எந்திரிச்சு வெளியே கூட வர முடியாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு நல்ல உடல் வலிமை தான் ஐயா. நான் ஒரு ஃபென்சிங் பிளேயர், நான் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான வாள் சண்டை வீராங்கனை, இன்டர்நேஷ்னல் பிளேயர். இந்த வாழ்வீச்சுக்கு நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்திருப்பேங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? நீங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? எங்களாலெல்லாம் கத்தியை கூட தூக்க முடியாது. ஆனால் நீங்கள் வாழ்வீச்சில் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பங்கேற்றிருக்கீங்கன்னா மிகப்பெரிய பயிற்சி எடுக்காமல் அதிலெல்லாம் ஈடுபட முடியாது ஐயா. நான் ஒரு 10 இயர்ஸாக தான், அதாவது ஸ்கூல் லெவல்லலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஸ்கூல் லெவலில் இருந்தே நான் படிக்கும்போது நினச்சேன், என்னை 10 பேர் திரும்பி பார்க்கணும், என்னோட திறமை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த கேட்டகரியில் வந்துட்டேன். பட் என்னோட ஆற்றல் ஒரு இடத்துல இருக்காமல் என்னை திரும்பி பார்க்கணும், எல்லாருமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன். என்னோட +2 வரைக்கும் நான் கேரளாவில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, டெலிஃபோன் பூத் எதாவது போட்டு கொடு, இதுக்கு மேலெல்லாம் பொண்ணை படிக்க வைக்காத, உங்களெல்லாம் சிரமம் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட. ஆனால் அவங்களோட ஒரு உடல் வலிமையினால தான் என்னை அவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட எஸ்டிடி பூத்துலேயே என் வாழ்க்கை போயிடும் நினச்சதுமே நான் விழிப்புணர்வு இருந்துட்டேன். ஓ இது கடவுளை இவ்வளோதானா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நான் வேறு வழியை தேர்ந்தெடுத்தேன். கோயம்புத்தூர் செட்டில் ஆகிட்டேன். நான் இப்போ ஒரு நடமாடும் பாஸ்போர்ட் அலுவலகம், அதாவது மொபைல் பாஸ்போர்ட் ஏஜென்ட். அதாவது உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும், பேன் கார்டு வேணும், இல்லை எல்ஐசி ஏதாவது நியூ ஸ்கீம் வேணும் அப்படின்னா நானே உங்களை தேடி உங்களுக்கு தேவையான ஸ்கீமு, தேவையான ப்ரூஃபை பற்றி உங்களுக்கு சொல்லி நானே அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும், அதாவது A to Z நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கான மன வலிமை உடல் வலிமை எனக்கு இருக்குதுங்க ஐயா. நான் ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ளே 25 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். என்னை பார்க்காத டிராஃபிக் போலீஸ் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு இப்போ தானே இந்த வழி போச்சு, இப்போ எப்படி இந்த வழி வந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடு. சார் சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் என்னோட ஸ்பீடு இல்லைங்க, எனக்கு 55 தான் என்னோட ஸ்பீடு. ஏன்னா என்னோட வாழ்க்கை அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நான் அப்படி பறந்துட்டு இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க முழுகுனா தான் முத்து எடுக்க முடியும் அப்படின்னு. முழுகாமலே நான் முத்து எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா ஐயா அவங்க எனக்கு அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. நான் நைட்டு 10 மணினாலும் என் வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். எடுத்த வேலை முடிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை எனக்கு இருக்குது. ஸோ அது முடிக்கிறதுக்காக நான்
ரொம்ப லேட்டாக வரும்போது எங்கள் அம்மா சொல்லு, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இப்படி கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்க இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் இப்படி வந்துட்டுருக்கே. எங்கள் அப்பா சொல்லுவார், சிங்கத்தின் கால்கள் பழுது பற்றாலும் சீற்றம் குறையாதுடி, என் பொண்ணு சிங்கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க.